இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப மட்டும் நான் நீ போறத பார்க்காம போயிருந்தா நான் காலத்துக்கும் உன்னை நினைச்சுக்கிட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பேன். மகாவை நம்ம சரியா கவனிக்கல, அங்க கொண்டு போய் விட்டதுனாலதான் மகா மேல இப்படி பழி விழுந்துருச்சுன்னு அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காரணமாயிட்டேன்னு அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நான் காலத்துக்கும் இருந்திருப்பேன். மகா, என்ன பாரு, நான் உனக்கு வேண்டாமா? சொல்லு மகா. ஐயோ அக்கா, இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன உயிரோட சாகடிக்காதீங்க. எனக்கு நீங்க என்ன உசுருக்கா, உசுரு. சரி, நீ சொல்றது உண்மைனா இனி நீ எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்துக்காகவும் என்கிட்ட சொல்லாம இங்கிருந்து போக மாட்டேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. அப்ப நான் உன்னை முழுசா நம்புறேன். சத்தியம் பண்ணு. அக்கா, என்ன பண்றீங்க? எதுக்குக்கா இதுக்கு போய் சத்தியம் எல்லாம் பண்ணிக்கிட்டு? நீ என்ன சொன்னாலும் சரி, நீ சொல்றத கேட்க நான் தயாரா இல்ல. நீ சொன்ன மாதிரி என்ன நீ உசுரா நினைக்கிறது உண்மைனா சத்தியம் பண்ணு. இப்ப நீ எனக்கு சத்தியம் பண்ற, இல்லனா நான் சொன்னதுதான் உண்மை. மகா, நான் இவ்ளோ சொல்லியும் நீ சத்தியம் பண்ண மாட்டல? நான் போக மாட்டேன்க்கா, நான் போக மாட்டேன். சத்தியமா சொல்லு. சத்தியமா நான் போக மாட்டேன்க்கா. மகா, உனக்கு புரியுதானே எனக்கு தெரியல. உன்னை விட்டு என்னால இருக்கவே முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்கு என் அப்பா, அம்மா, திரு இவங்கெல்லாம் எப்படியோ அப்படிதான் நீயும் மகா. நீ இப்ப என் வாழ்க்கையில வந்திருக்கலாம். நான் உன் மேல பாசமா இருக்கிறதுக்கு காரணம் உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மை மகா. அதுக்கு எந்த அளவுமே இல்ல. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். உன் தம்பிக்கும் உன் பிள்ளைக்கும் நல்லா 2 வாரத்துக்கு ஆட்டுக்கால் சூப்பு வச்சு உடம்ப தேத்து. மாப்பிள நல்லா அடிச்சு உள்காயம் பண்ணி அனுப்பியிருப்பார் போல. என்ன கஜேந்திரா, அடி பலமா? கிழவி, என்ன நக்கலா? நான் இருக்கிற கோவத்துக்கு இப்ப எந்திரிச்சு வந்தேன்னு வையேன், உன் குறவலையை கடிச்சிருவேன் சொல்லிட்டேன். மரியாதையா இருந்துக்க சொல்லிட்டேன். எங்க வா வா பாக்கலாம். ஏய், என்ன ஓட பேசிக்கிட்டு இருக்கா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசாம சொல்லிட்டேன். அடச்சி, உனக்கே அசிங்கமா இல்ல? அடி வாங்கிட்டு வந்துட்டு ஆணவமா பேசிட்டு இருக்க. வாங்கினது பத்தலையா? பத்தலைன்னா சொல்லு. இந்த இப்பவே மாப்பிள்ளைக்கு வைரவனை போன் போட சொல்றேன். வந்து வேணும் வேணுங்கிற அளவுக்கு கொடுப்பாரு. அந்த சாமியே எங்க பக்கம். அடிய மோகனா, உன் தொம்பிய வாய பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்க சொல்லு. நீ என்னமோ வாய்கழிய பேசுன, என்ன ஆட்டம் போட்ட. உன் தொம்பி போய் லட்சுமியை தூக்கிட்டு வந்துருவானா, கிழிச்சிருவானா, என்னென்னவோ பேசுன. இப்ப என்னாச்சு பாத்தீல்ல? தொப்பல் தொப்பலா கிழிஞ்சு போய் வந்திருக்கான். கூடவே நீ பெத்தது போய் செம்மையா வாங்கிட்டு வந்திருக்கு. அத்தை, நீங்க ரொம்ப பேசுறீங்க. அப்படித்தாண்டி பேசுவேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? எங்க வா பாக்கலாம். வா, சும்மா வாயாலே பேசிக்கிட்டு உன் தொம்பியையும் உன் பையனையும் கூட்டிட்டு போய் அப்படி ஓரமா விளையாடு. உங்க விளையாட்டெல்லாம் பார்க்க எனக்கு நேரம் இல்ல. அத்தை, நீ ரொம்ப ஓவரா போற. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அதத்தானே நானும் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்களே. இந்த பாரு, இப்ப வேணா அவ தப்பிச்சிருக்கலாம். அதுக்காக ரொம்பலாம் சந்தோஷப்பட்டு ஆட்டம் போடாத. என் தம்பி கஜேந்திர கிட்ட அவ கண்டிப்பா மாட்டுவான். அவ புருஷன் கூட சந்தோஷமா வாழுவான்னு நீ கனவு காணாத. ஆடி போடு இவளே. நான் பணம் காட்டு நரி. ஓ சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். உங்களால ஆனதை பாத்துக்கங்க. திரு, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அத நீ நிறைவேற்றுவியா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க என்கிட்ட இப்போ வரைக்கும் எதுவும் கேட்டதில்ல.
என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. நாளைக்கு மறுநாள் உனக்கும் ஸ்ரீக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்துல எங்க கல்யாணத்துல உங்க அப்பா போட்டிருந்த அவரோட ட்ரெஸ்ஸ நீ போட்டுக்கணும்பா. இது என்னோட ரொம்ப நாள் ஆசை. எனக்காக இதை செய்வியா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? நீங்க போடுன்னு சொன்னா போட போறேன். அதை விட முக்கியமா என் நிச்சயதார்த்தத்துல போடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, நீ இப்ப தூங்கு. அம்மா, என்ன திரு? எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். கேட்கப்பா? என்னப்பா? கேளு. அப்பாவை உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? இதே கேள்வியை நீ எத்தனை தடவை தான் கேட்ப? ப்ளீஸ்மா சொல்லுங்களேன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மத்தவங்களுக்கு வேணா அவர் இப்ப உயிரோட இல்லாம இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இப்பவும் என் கூடவே இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். மகா, அம்மா, நீங்க எதுக்கு டம்ளர் எடுத்துட்டு வந்தீங்க? நானே எடுத்துட்டு வந்திருப்பேனே. அதனால என்ன, நானே வந்து கிளாஸ் வச்சுட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. திரு கிட்ட நான் பேசிட்டு இருந்ததை கேட்டியா? அது கேட்டேம்மா. அத கேட்டதும் உனக்கு என்ன தோணுச்சு? நீங்க ஐயா மேல எவ்ளோ அன்பா இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. உண்மையை சொல்லு. என்னடா அம்மா இப்படி கேக்குறாங்களேன்னு தானே யோசிச்ச? சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க மனசு என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க மகன் கிட்ட அப்படி கேட்டதும் அவரும் மறுவார்த்தை பேசாம சரின்னு சொல்லிட்டாரு. திரு எப்பவுமே அப்படிதான் மகா. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அவனுக்கும் அது பிடிக்கும். எனக்கு புரியுதும்மா. நீங்க அவர்கிட்ட அந்த விஷயத்த கேட்டப்போ ஒருத்தவங்க நம்மள விட்டு போயிட்டா கூட அவங்களோட நினைப்போட வாழ்ற சுகம் ரொம்ப பெருசு. நீங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. பரவாயில்லையே, பெரிய அனுபவசாலி மாதிரி பேசுற. சரி சரி, நேரமாச்சு. நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு படுத்து தூங்கு. நானும் போய் படுத்துக்கிறேன். சரிம்மா. நீங்களும் அவரும் ரொம்ப நல்லவங்கம்மா. இந்த ஜென்மத்துல உங்க எல்லாரோட இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல.